கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை, புதிய மகிழ்ச்சி நாளை காண செய்தபடினாலே ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலவேளையில நம்மோடு பேசும்படியாய், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மை உணர்த்தும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாய், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வரும்படியாய் நம்மை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காய் நன்றி. இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையில உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய ஆண்டவரே, இருதயங்களை சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆட்கொள்வீராக. கர்த்தர்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. இந்த வார்த்தையை விசுவாசிக்க கீழ்ப்படிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தடைகளை நீக்கும் ஆண்டவரே. கர்த்தரைகளை ஆளுகை செய்யும். நம்முடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 33 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 33 verse 23. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரணையாய் இருந்தாரேயாகில். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சமாசி பண்ணுகிறது என்றால் பரிந்து பேசுகிறது. இங்கிலீஷ்ல இன்டர்சீடிங் அப்படின்னு இருக்கிறது. பரிந்து பேசுகிற தேவன் நமக்கு இருந்தால், அல்லது தேவன் நமக்கு பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அப்படி பரிந்து பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக பரிந்து பேசுகிறார்? ஒரு 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறார், நிறைவேற்றுகிறார். இந்த 4 காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவிடத்துல. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நமக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். ஒருவர் இருந்தாராயாகில் என்று சொல்லி யோபினுடைய காரியங்களை எலிகு என்பவன் இந்த காரியங்களை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த நாளில் கிறிஸ்து பிறக்கவில்லை, ஆனால் விசுவாசத்தோட அவர் அப்படியாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காய் ஒவ்வொரு நாளும் பரிந்து ரெக்கமெண்டேஷன் நமக்காய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு உதவி செய்ய முடியாய் நம்முடைய காரியங்களை பிதாவிடத்துல அவர் அப்படியாய் வேண்டிக் கொள்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி செய்கிற ஒரு தேவன் எதுக்காக செய்கிறார் என்றால், ஒரு 4 காரியங்கள் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நிறைவேற்ற வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒருவர் தான் நமக்காய் சரியாய் உண்மையாய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனா இருக்கிறார். எத்தனையோ பேர் நமக்காய் ஜெபிக்கிறார்கள். பல கூட்டங்களில் நம்முடைய பெயர்களை சொல்லுகிறோம். அவர்கள் நமக்காய் ஜெபிக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். நம்ம மேல ஒரு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 4 காரியங்களுக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் பரிந்து பேசவில்லை என்றால் நம்ம என்னைக்கோ மரித்து போயிருப்போம். அப்படி என்றால் அவர் எதற்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி இந்த 4 மீதி உள்ள 4 வசனங்கள்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 வசனத்தை வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் 33 அதிகாரம் 24 வசனம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 33 verse 24. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். எப்படியாவது நம்ம இந்த பூமியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனா திரும்ப எப்படியாவது படுகொழியான காரியங்களுக்கு, பாவத்திற்கு நேராய் போகாதபடி ஆண்டவர் நமக்காய் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நமக்கு நிறைய படுகொழிகள் இருக்கிறது. எப்படியாவது பிசாசு நம்மை இந்த பூமியில சாட்சி அற்றவர்களாக எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நமக்கு செய்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துடைய ஜெபம்
அவருடைய வேண்டுதல், அவருடைய பரிந்து பேசுகிற அவருடைய காரியங்கள் நிமித்தமாய் இன்னைக்கும் பிதாவாகிய தேவன் நமக்கு இறங்கி நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்கிற அன்பான தேவஜனமே, ஒருவேளை நமக்காக யாரும் ஜெபிக்கவில்லையே என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டாம். இரவும் பகலும் ஆண்டவர் உறங்காதபடி நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் மீண்டுமாய் படுகொழிக்கு நேராய் திரும்பிவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அப்ப விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, ஆண்டவர் இயேசுவை உயர்த்தும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவர் நம்முடைய வாழ்நாளில் முழுவதும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 30 verse 3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. படுகுழி என்பது சரீர பிரகாரமான நம்ம பார்க்கிற குழி அல்ல. இங்க அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். ஆத்மா பாவத்தில் விழுந்து போன போது அதை மீட்டெடுப்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அதனால ஆண்டவர் நாம் அந்த படுகொழிக்கு நேராய் போகாதபடி நம்மை சச்சித்து, நம்மை தண்டித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்ம இதுவரைக்கும் நிற்பது அவருடைய கிருபை. அப்ப அந்த கிருபை தேவன் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறதுனால அவருடைய கிருபையை நம்ம மேல என்ன பண்றாரு? அருளை செய்கிறார். எத்தனையோ படுகொழிகளை நாம் கடந்து வரவும் அவற்றில் விழாதபடி நிற்கவும். அதனாலதான் மற்றவங்களை பார்த்து அவங்கள விட நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம விழாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்பதை அறிந்து ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாய் தொடர்ந்து நம்முடைய மரண பரியந்தம் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களை காப்பாற்றி தப்புவித்து தாங்கி நம்முடைய கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது மரண பரியந்தம் அவர் நமக்காய் பரிந்து பேசி நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். எந்த மனுஷனும் மாயை என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. நாம் நிற்பது தேவனுடைய கிருபை. நமக்காய் ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவிடத்துல நமக்காய் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்காய் ஒருத்தர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கடந்து வந்த பாதைகளை நினைத்து எத்தனையோ படுகொழியில் விழாதபடி நாம் தப்பி வந்தது நம்முடைய கிரியனால அல்ல, கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரை திரும்ப இருக பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 25ஆம் வசனத்தில் 2வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 33 verse 25. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசுவருடைய காரியத்தினுடைய 2வது ஒரு ஆசீர்வாதம் என்ன? நம் ஆண்டவரை இருக பற்றி கொள்ளும் போது படுகொழில் விழாதபடி நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய சரீரத்தையும் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். புதிய பலனை நமக்கு தருகிறார். ஆத்மா மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறார், சுகமளிக்கிறார், விடுதலையாக்குகிறார், விடுவிக்கிறார். எல்லா வித பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயது நாட்களுக்கு என்ன பண்ணுவானா? திரும்புவான். யோபருடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்ம இடத்துல இருக்கிற பலவீனங்கள், கட்டுகளை ஆண்டவர் முற்றிலுமாய் அறுத்து நம்மை விடுதலையாக்கி நம்மை முன்னிருந்த நிலைமையில இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கென்று செயல்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, 2 Kings chapter 5 verse 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும்.
இந்த நாட்களிலே நடக்கும்போது தீர்க்கதரிசியின் நாட்களில் நடந்த ஒரு காரியம், நாகமான் என்பவன் முழுவதும் குஷ்டரோகியாய் காணப்பட்டான். தேவனுடைய மனுஷத்தில் வந்து அவன் கேட்கும்போது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்த உடனே போய் யோர்தான் நதியில 7 தரம் முங்கி திரும்பி போ என்று சொல்லுகிற போது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து போறான். அப்படி போய் கீழ்ப்படிந்து அவன் யோர்தான் நதியில முங்கி எழும்பும் போது 14ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 5:14 2 Kings chapter 5:14 அப்பொழுது அவன் இறங்கி நம்முடைய நிலைமையிலிருந்து, நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய எல்லா காரியத்திலிருந்து நம்ம கீழே இறங்கி தாழ்ந்து தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்த போது, 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. அவன் ஒப்பு கொடுத்த போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சிறு பிள்ளையின் மாம்சம்னா தோல் மட்டும் கிடையாது, அந்த முழு பலத்தையும் ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ணமாய் கொடுத்தார். இந்த நாளிலே வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யோபு 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசுகிற நோக்கம் என்ன? நாம் சரீரத்திலையும் சுயதேகிகளாய் கர்த்தருடைய பலனை பெற்று ஊழியம் செய்ய முடியாய், தேவனுக்கு வாழ முடியாய் அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த யோர்தான் நதியில அவன் இறங்கி கரையில நிக்கிறான். இறங்கி ஆண்டவருக்காக பாடுகள், கஷ்டங்கள் போன்ற காரியங்களை நம்ம இறங்கி ஆண்டவருக்காய் செயல்படும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். புதிய பலத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தந்து இவ்விதமாய் ஆண்டவர் நம்மை அவருடைய நாமத்துக்கென்று வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசும்போது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது Psalms 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல ஆகிறது. கர்த்தருடைய நாமத்தினால் என்ன? நம்முடைய பலன், திரும்ப இழந்த பலன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்து ஊழியத்தின் பாதையிலே, நம்முடைய விசுவாச பாதையிலே நாம் தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசும்போது நம்முடைய வாழ்க்கை நடக்கிற அற்புதங்களுக்கெல்லாம் தேவன் ஒருவர் மாத்திரமே காரணம் என்று நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் போது பலத்தின் மேல பலனை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த நாட்களில் அநேக பலவீனத்தின் ஆவி, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புது பலனை தேவன் நமக்கு தந்து நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார். முதலாவது ஆத்மாவை படுகொலிருந்து விடுவிக்கிறார். 2வது சரீரத்தை ஆண்டவர் நன்மையினால நிரப்புகிறார், பலத்தினால நிரப்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படிப்பட்ட சரீரம்! ஒருபோதும் அதாவது பல 35 வருடங்களாக அப்படியாய் முடவனா இருந்தவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? எழுப்பி நடக்க செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிமிர முடியாத கூனியை கர்த்தர் அப்படியாய் நிமிர செய்கிறார். ஆண்டவருடைய பலன் இறங்கி வரும்போது நம்முடைய பலவீனங்கள் பரிபூர்ணமாய் மாறி ஆண்டவருக்கென்று தொடர்ந்து நம் சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுகிற வேளையில தேவன் நிச்சயமாய் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 33:26, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கா என்ன பண்றாரு? பிதாவினிடத்துல நம்ம நேரடியாய் பிதாவை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம பிதாவை தரிசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் பிதாவினிடத்துல நமக்கு பரிந்து பேசி என்ன செய்கிறார் என்றால் 26ஆம் வசனத்துல அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகிறார். நம்ம தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வழிவாசலை திறக்கிறார், நம்ம மேல பிரியப்படுகிறார், நம்ம மேல இறங்குகிறார்.
நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுடைய அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். நம்ம இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறோம். அந்த பலன் நமக்கு வரும்போது நமக்கு இன்னும் தெளிவாகிறது, நாம் வீணாவாய் விருதாவாய் ஓடவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் விருதாவாய் என்ன பண்ணல, ஓடினதில்லை. அப்ப ஆண்டவருக்காக உண்மையா உத்தமமா நம்ம ஜீவிக்கும் போது அதனுடைய பலனை பூமியிலேயும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, அனுபவிக்க, அதை அறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப அந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக நம்ம ஓடும்போது நீதியான காரியங்களை செய்து கர்த்தரின் மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து அப்படி நம்ம செய்யும் போது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம் கர்த்தர் கேட்கிறாரா, இல்ல, இன்னும் அவரை தேடும்படியாக அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். இன்னும் அவரிடத்துல நெருங்கி வரும்படியாக அவர் நமக்கு நம்முடைய நீதியின் பலனை என்னென்ன ஆண்டவருக்காக விதைச்சோமோ அந்த காரியங்களை அறுக்க நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலன் நமக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருக்காய் நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய நேரம், நம்முடைய முயற்சி எல்லாவற்றினுடைய பலனை ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய தேவன் நன்றியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படி அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் போது நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் கடந்து வருகிறது. நான் வீணாவாய் ஓடி விருதாவாய் சஞ்சலப்படவில்லை என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு தெளிவையும் தைரியத்தையும் தொடர்ந்து ஆண்டவருக்கென்று செய்யக்கூடிய ஒரு உற்சாகத்தையும் ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை நடத்துகிறார். அதுக்கு காரணம், பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் இந்த விசுவாச பாதையில அப்படியாய் விட்டு விடாதபடி தொடர்ந்து நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஓடும்போது நம்முடைய எல்லா விதைப்பின் பலனை அறுக்க கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்கிறார். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் chapter 11 verse 18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், அவன் செய்யற வேலை வீணா இருக்கும், அதுல பலன் இருக்கா. ஆனா நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை என்ன பண்ணுவானா, அறுப்பான். அல்லது நீதிமான் விதைக்கிற விதைகள்ல ஒரு பலன் உண்டு, நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம யோசித்து ஆராய்ந்து அறிந்து நம்முடைய ஆத்மாவை படுகொழில் விழாதபடி நம்மை காத்துக்கொள்ள நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படவும், நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது இழந்த பலனை ஆண்டவர் திரும்ப தந்து நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம், ஆண்டவருக்காய் நம்ம செலவிடுகிற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்கு வைத்து அதை திரும்ப 1000 மடங்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமானுக்கே பூமியில் சரிகட்டப்படுமேன்னு சொல்கிறபடி நம்முடைய நீதியாய் விதைக்கிற நம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே திரும்ப தந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால உற்சாகமாய் கர்த்தருடைய காரியங்களை ஈடுபடும் போது நிச்சயமாய் அதனுடைய பிரதிபலன் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம், புக் ஆஃப் ஜோப் chapter 33 verse 27 and 28. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாயிருக்கவில்லை. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். ஆண்டவர் நமக்கு அப்படியாய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன நடக்கிறது, ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். நாம் செய்கிற காரியங்களை உணர்த்தி பாவங்களை சுட்டி காட்டி நம் மனம் வருந்தி அதை விட்டுவிட வேண்டும் என்றும் மனம் திரும்ப வேண்டும் என்றும் ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். ஆண்டவர் நமக்காய் ஜெபிக்கும் போது இந்த காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, பரிந்து பேசுகிறவராகவே காணப்படுவார். இப்படி செய்யும் போது என்ன பண்றான், அந்த வசனத்துல 27ஆம் வசனம், அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன்,
நம்ம கடந்த நாட்களில் எப்படி இருந்தோன்றது முதல்ல ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாகிறோம், அறிக்கை செய்கிறோம். பின்பு உணர்ந்து அதை செய்யாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை என்ன பண்ண புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கவில்லை. நான் பாவம் செய்து என்னென்ன காரியங்கள் செய்தனோ அதனால எனக்கு பலன் இல்லை, எனக்கு நஷ்டமும் இழப்பு மட்டும்தான் வந்தது. என் ஆத்துமா படுகொழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவார். நாம் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து, நான் செய்து வந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமாக இருந்ததை நான் அறிவேன் என்று சொல்லி அவன் மனம் வருந்தி அதை ஒத்துக்கொண்டு அதை தொடர்ந்து அதை செய்யாதபடி தன்னை காத்துக் கொள்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்றால் அது ஆவியானவருடைய ஒரு கிரியை என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் அதை பற்றி கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். சில பேர் பாவத்தில் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, சில பேர் பிசாசு அலக்கழிக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, சில பேர் பேசுகிற செயல்கள் காரியங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிறது என்ற அந்த கொஞ்சம் கூட அந்த ஞானமே அவர்களுக்கு காணப்படாது. அவர்கள் முற்றிலுமாய் சத்துருவினால பீடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புவதற்குரிய காரியங்கள் நடைபெறாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நாம் செய்கிற தவறுகளை நாம் உணரக்கூடிய விதத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார் என்றால் ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அதை அப்படியே விட்டு விடாதபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் எப்படியாவது நம்முடைய ஆத்மா திரும்ப படுகொழிக்கு, நம்ம படுகொழில தான் இருந்தோம், பாவமான சேற்றில் இருந்தோம், நம்ம தூக்கிவிட யாருமில்லாத நிலைமையில ஆண்டவர் இறங்கி கிருபையாய் நம்ம ரட்சித்தார். திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்குள் போகிறது போல நம்முடைய வாழ்க்கை காணப்படாதபடி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காய் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணும் போதும் அவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அவரிடத்துல நெருங்கி வர வேண்டும் என்று அவர் நம்ம பிரியமாகி ஆண்டவருடைய நாமம் நம்முடைய நீதியின் பலனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார். எப்படியாவது இவங்க முழுமையாய் ஆண்டவரிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி நம்ம கஷ்டப்படுகிற நேரங்களில் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து உதவி செய்து ஆண்டவர் எப்படியாவது நம்மை மீட்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் எதற்காக மரித்தார், எதற்காக பரிந்து பேசுகிறார் என்றால் நம்ம ஆத்துமா ஒரு நாளாவது திரும்ப அந்த பாதாள குழிக்குள்ள போயிடக்கூடாது, பாவத்தின் கட்டுகளுக்குள்ளாய் போயிடக்கூடாது, சாபத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி இரவும் பகலும் ஆண்டவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் என்பதை அறிந்து இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களுக்கு வேண்டுமையா, ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே படுகொழிக்குள் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி நாம் இந்த காரியங்களுக்காய் வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு பரிந்து பேசி நம்மை ஆண்டவர் காப்பாற்றும் விடுவிக்கும் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை படுகொழிக்கு விலக்கி மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு லிட்டரலான ஒரு குழியில ஒரு மனுஷன் விழுந்தா எழும்ப முடியும். ஆனா பாவம் என்னும் சேற்றுக்குள்ள சாபத்திற்குள்ளாய் கடந்து போகும்போது அது சீக்கிரம் வெளியில் வருவது ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை அப்படியே ருசித்து மறுதளித்து போனவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் சொல்கிறபடி இந்த நாட்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ளும் போது நமக்காய் பரிந்து பேசுகிற தேவன் மரண பரியந்தம் நமக்காய் அவர் பரிந்து பேசி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். நம்முடைய நீதியின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவருக்காக நிறைய உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா கடைசியில அந்த பலன் வருகிற நாட்கள் அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுவார்கள். சத்துருடைய ஒரு சூழ்ச்சியாய் காணப்படும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காய் அவர்கள் அனுபவித்த காரியங்களை அவர்கள் அனுபவிக்க முடியாதபடி, ஆண்டவருக்காய் விதைத்த விதைகள், ஆண்டவருக்காய் பட்ட பிரயாசங்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி சத்துரு அநேக இடங்கள் அதை அப்படியாய் தடுத்து போடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை பொறுமையாய் இருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவருக்காய் நம்ம எடுத்த முயற்சி பிரயாசங்களுடைய பலனை நாமும் நம்முடைய சந்ததியும் அனுபவிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், கிருபை செய்ய போதுமானவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் காணவெளியில சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சில பேர் பல விதமான துக்கத்துல துயரத்துல கவலையில
பலவிதமான போராட்டத்துல பலவிதமான பயத்துல இருப்பாங்க. கர்த்தர் அதை மீட்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் அவர்களை மேற்கொண்டு எப்படியாவது அவர்களை அப்படியா இந்த பூமியில சந்தோஷமாய் வாழாதபடி இருக்கிற அந்த நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில இவ்வளோ கர்த்தருக்காக ஓடுறோமே, எந்த ஒரு பிரதிபலனும் இல்லையே, இருக்கிற நிலைமையில் தானே இருக்கிறோம், எந்த ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி ஆசீர்வாதம் இல்லையே, பெருக்கம் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். அந்த பலனை அறுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில பரிபூர்ணமாய் நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு 3:9 வாசித்து முடிக்கிறேன். 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அப்படின்னா அந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் ஏற்றுக்கொள்ளுன்ற அர்த்தம் இல்ல. அவங்களும் ஏற்றுக்கொள்ளணும், கொண்டவங்களும் அவங்க பரிபூர்ணமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இரவும் பகலும் பெருமூச்சோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். நம்மிடத்துல குறைகள் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், மனம் திரும்புதல் உண்டாகணும், பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும், முற்றிலுமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிந்து பேசக்கூடிய நாட்கள் முடிகிற நேரத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை நாட்கள் முடிவடைகிற நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரம் வேணாலும் கர்த்தருடைய வருகை வரலாம். அதுக்கு பிறகு நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு நமக்காய் மன்றாடக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். இதுவரைக்கும் பரிந்து பேசுகிறார் இருக்கிறவர் அதுக்கு பிறகு நியாயாதிபதியாய் மாறிவிடுவார் என்று வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோமே. இந்த நாட்கள் ஆண்டவருடைய பரிந்து பேசுகளை நம்ம உதாசீனப்படுத்தாதபடி அதை மேன்மையாக கனமாக எண்ணி கர்த்தருடைய கிருபைகளுக்கு அப்படியாய் நம்ம உயர்வாய் எண்ணி கர்த்தருடைய கிருபைகளை நம்ம காத்து கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்துல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களின்படி எப்படி யோபுவை கர்த்தர் மீண்டுமாய் உயிர்ப்பித்தாரோ பலப்படுத்தினாரோ அதை போல நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம், நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பாதாள படுகொழிகளுக்கு பாவங்களுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று நீர் வேண்டுகிறபடி நாங்கள் எங்களை காத்து கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை செய்வீராக. புதிய பலனை நாங்கள் பெற்று உமக்காக இன்னும் ஓட எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கேட்கிற வேளையில கர்த்தர் பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம் விதைத்த எல்லா காரியங்களையும் அறுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீதியின் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, விதைத்தல் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதனுடைய பலன் எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியும் உறுதியும் விசுவாசமும் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கேட்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் நம்மளுக்குள்ளே காணப்படும் போது நிச்சயமாய் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரும் நமக்காய் தொடர்ந்து மற்ற எல்லா காரியங்களையும் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். மனம் திரும்புதல் பரிபூரணமாய் உண்டாகும் போது நம்முடைய சரீர காரியங்கள் பொருளாதார காரியங்களை குறித்து அவர் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுத்தர வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. எங்களுக்காய் நீர் ஜெபிக்கிறவரா இருக்கிறீர். இரவு பகலும் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறவரா இருக்கிறீரே. ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற தேவன் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறமையா. இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவரே அசதியா இராதபடி எங்களுக்காக ஒருவர் வேண்டிக் கொள்கிறாரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சத்தியம், இந்த விசுவாசம் அநேகருக்கு தெரியாமல் இருக்கிற இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் விசுவாசத்தை உண்டாக்கும்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களுடைய சரீரத்துல புதுபலன் அடைந்து கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஊழியங்களை எழும்பி செய்யவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பலனை நாங்கள் இந்த நாட்களில் காண கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மக்கு நன்றியப்பா. அந்த பலனை கொடுக்கும்படியாய் நீர் வருகிறீர். நாங்கள் அவசரப்பட்டு அதை பெற்றுக்கொள்ள கொள்ளாதபடி, நாங்கள் விலகி விடாதபடி காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிபூர்ண மனம் திரும்புதலை நீர் எதிர்பார்க்கிறீரையா.
பரிபூர்ண மனம் திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியில காணப்படும் போது நீர் தொடர்ந்து எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் நீர் பரிந்து பேசுகிறவராய் இருந்து எங்களை காப்பாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறீரையா. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் பிதாவுடைய கரத்திலிருந்து கிருபையை இரக்கத்தையும் பெற்றுத்தர வல்லவராய் இருக்கிறீரையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இரக்கமும் கிருபை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படும்படி நாங்கள் தொடர்ந்து உண்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதில் செய்யும்படியாய் நீர் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கவலைப்படாதபடி உம்முடைய பாதத்தை பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் எங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, ஒருவேளை மறந்து போனாலும் கர்த்தர் மறவாமல் எங்களுடைய காரியங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, விசுவாசத்துல நிலைநிற்க, தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நான் படுத்துக்கொண்டே நித்திரை செய்கிறேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார் என்று தாவீது சொல்கிறபடி நீர் எங்களை தாங்குகிறது நாங்கள் ஆண்டவரே இன்னும் அறிந்து உமக்கென்று முழுவதுமாய் நாங்கள் ஓட ஆண்டவர் இரக்கம் செய்யும். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களையும் காதுகளையும் திறந்தருள்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.